ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரினே மூனகழல் தொழித்தெழுவேன் கடல் தனில் அமைதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2026 புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை அற்புதமான நாள். இந்த கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமையைப் போல ஒரு சிறந்த நாள் ஒரு சுபகாரியம் செய்வதற்கு கிடையாது. அவ்வளவு ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது இந்த புதன்கிழமை. அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. அதனால தான் முன்னோர்கள் பழமொழி சொல்வார்கள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேக கிரியை ஆரம்பிப்பதற்கு, கும்பாபிஷேகத்திலே பிம்பஸ்தாபனம் செய்வதற்கு, கும்பாபிஷேகம் செய்வதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, திருமணம் செய்வதற்கு புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. அந்த வகையிலே அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என முன்னோர்கள் சொன்னார்கள். இன்று புதன்கிழமை பல்வேறு சிவன் ஆலயங்களிலே இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேகங்கள், பூஜை வழிபாடுகள், அங்கே சிவலிங்க பெருமானுக்கு நந்தியம்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள், வில்வ அர்ச்சனைகள் இவையெல்லாம் நடைபெற்று பிரதோஷ உற்சவம் நடைபெறும். அங்கே இந்த பிரதட்சணங்கள் எல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து நந்தியம்பெருமானுடைய அனுமதியோடு வலது பக்கமாக வந்து கோமுகைக்கு வந்து கோமுகையிலிருந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் கோமுகை வரை இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதக்ஷணம் என்கின்ற இந்த சிறந்த வழிபாட்டை காலாகாலமாக தொடர்ந்து செய்து வருவார்கள். இதற்காக இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி 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 சுற்றுகிறார்கள் என்றால், ஒரு சமயம் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியதனாலே செய்வதறியாது நின்ற தேவர்கள் அதனை சிவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று வலது பக்கமாக ஓடுகின்ற பொழுது அங்கிருந்து சிலர் இங்கே விஷம் இந்த பக்கம் வருகிறது இடது பக்கமாக ஓடியிருந்தார்கள். இவ்வாறு வலது பக்கம் இடது பக்கமாக அவர்கள் அலைந்து திரிந்ததை நினைவுபடுத்துகின்ற வகையை தான் இந்த பிரதட்சணம் அப்பிரதட்சணம், வலது பக்கமாகவும் மீண்டும் திரும்ப இடது பக்கமாகவும் வந்து மீண்டும் வலது பக்கம் என்கின்ற சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாடு இந்த சிவனாலயங்களிலே நடைபெறும். அந்த நேரங்களில் யாரெல்லாம் அதுவரை நேரமும் விரதம் இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு
பால் இளநீர் கொண்டு சென்று கொடுத்து அர்ச்சனைக்கு வில்வங்கள் கொண்டு அர்ச்சனை செய்விக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வுகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெறுகின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே சிவனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.